ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிமுகக்குள்ள திரும்ப ஒரு பெரிய பிளவானது ஏற்பட்டிருக்கு. 22, 25 அப்படின்னு 2 பிரிவா எம்எல்ஏக்கள் பிரிஞ்சிருக்காங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சிவி சண்முகத்திலிருந்து ஒருத்தர் இங்கே திரும்ப வந்து இணைஞ்சிட்டார். ஸோ இப்போ 23, 24 அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஓகே, ரைட். இப்போது யாருக்கு கட்சி அலுவலகம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நிறைய பிரச்சனைகள் அதிமுகவில் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருமா? அதிமுக மீண்டு எழுமா? எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா இல்லையா என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் கையில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க அத்தனை பேரும் வெளியில் வந்தவர்கள் ஒன்றிணைவோம் வான்னு ஸ்டாலின் எலெக்ஷன் முன்னாடி சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் பதவி வேண்டாம், கட்சியை கட்டமைப்பது தான் அடுத்த 5 வருடம் எங்களுக்கு ஆனது அப்படின்னு ஒருவேளை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அறிவிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் பேட்டர்ன் வேறு விதமாக போகும். நீங்கள் போய் அமைச்சர் பதவியை வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டிங்கன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய உங்கள் ஹோல்டை ட்ராப் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை சபாநாயகர்கிட்ட கொண்டு போய் ஒரு தாவாக கொண்டு வந்துட்டார். ஆளுநர்கிட்ட ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறார். அடுத்தது நீதிமன்றத்துக்கு போக போகிறது. இது எல்லாவற்றையும் விட மக்கள் மன்றத்திற்கும் இப்போ மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த யாருக்கான அதிகாரம் என்கிற இடத்திற்கு அந்த பல டைமென்ஷன்ஸில் ஒரு போராட்டம் நகர்ந்திருக்கு. யார் கைக்கு இது போக போகுது அப்படின்னா, டெக்னிக்கலி பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு ஹோல்டு இருக்குது, தலைமை கழகம் அவர்கிட்ட இருக்குது. அதே போல் எலெக்ஷன் கமிஷனுடைய ரெக்கார்ட்ஸ் படி கம்ப்ளீட்டாக முழுக்க அவர்கிட்ட தான் இருக்குது கட்சிக்கான அந்த அதிகாரம் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் கட்சியினுடைய 2 அதிகாரப்பூர்வ மவுத் பீஸாக இருக்கக்கூடிய நமதம்மாவும் சரி, நியூஸ் ஜேவும் அவர் கையில் இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கெலாம் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, அவர்தான் பொதுச் செயலாளர். எஸ்பி வேலுமணி பேட்டின்னு எவர் பொதுச் செயலாளர் ஏதாவது தெளிவாக போடுங்கன்னா எடப்பாடிங்கிற பேரை கூட போடக்கூடாதுன்னு, அவர்தான் பொதுச் செயலாளர், அவர்தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும்னு கடைசி வரைக்கும் அவர் யாரை சொன்னார். நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருக்கும்ல, யாரை சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு. ஸோ இந்த லெவலுக்கு எல்லாம் நகர்ந்துருச்சு. இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதா? ஏன்னா இப்போ இதை உடைத்தது யார் என்கிற கேள்விக்கு வந்தோம்னா சொல்யூஷன் எதை நோக்கி போகணும்னு யோசிக்கலாம். இதில் 2 பேரோட ரோலும் இருக்குது. ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, அவங்க ஆஃப் த சீனில் இருந்து விலகி நின்று அதிமுக உடைவதை ரசிக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அந்த இடம் நமக்கானது என்று கான்ஷியஸாக அவங்க இருக்காங்களான்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை விட மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகம், அவருக்கு முன்னாடி இருந்த கேள்வி, நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டிக்கு போக போகிறீங்களா, இல்லை நீங்கள் தூய சக்தின்னு சொல்லிக்கிட்ட அந்த க்ரெடிபிலிட்டியை காப்பாற்ற போகிறீங்களா என்கிற இடத்தில் நான் நார்மல் பாலிட்டிஷியன் தான், திமுக அதிமுகவுக்கு மாற்றம்லாம் இல்லை, அதே போல் இன்னொரு கட்சி அப்படின்னு உடைப்பதை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் ஏன் இருக்கிறவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணல? புதிய அமைச்சர் போலன்னா நல்லா புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் ஏதாவது அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இருக்கிறவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கொடுக்கல. ஒரே அமைச்சர் போய் இப்போ ஃபினான்ஸ் துறையில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸினுடைய டாப் இண்டஸ்ட்ரீஸினுடைய சிஇஓஸ்ட்டை நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுக்கு அதில் ஒரு கேர் இருக்கலாம், கன்சர்ன் இருக்கலாம் அந்த துறையில், அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் தான் மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர், கேபினெட்டுக்கு தலைமை பொறுப்பு. ஒரு மினிஸ்டரை போட்டு ஒரு வேலையை நீங்களே போய் செய்கிறதுக்கும் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வாங்குறதுங்கிறதுன்னு அந்த சூப்பர்வைசரி நேச்சர் உங்களுக்கான அதிகாரமாக அந்த இழையே வரும். கொடுத்ததை செய்யுங்க, இதில் செய்யலைன்னா ஏன்னு கொஸ்டின் கேட்குற இடத்துக்கு போகிறத விஜய் அவர்கள் விரும்பலையானா, அமைச்சர் பதவி டிமாண்ட் பண்ணுற இடத்துல இப்போ அதிமுகவினர் இருப்பதனால் இந்த சிக்கல் வருகிறதான ஒரு கேள்வி இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் திரு கேசி கருப்பண்ணன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து திரும்ப போகிறார். அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அவருக்கு இந்த அமைச்சர் பதவி எண்ணிக்கையில் கிடைக்காதுன்னு உறுதியாக இருக்கும். அதனால் அவர் கிளம்பி போயிருப்பார். எத்தனை அமைச்சர்கள் கொடுக்கப்படுறதாக பேச்சு போகுது? இப்போ என்னென்னா, ஆஃப்கோர்ஸ் இவங்க தரப்பிலிருந்து 8 வரைக்கும் கேட்குறாங்க. 8 வரைக்கும் உங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிவிக்கு உறுப்பினர்கள் எத்தனை? அதுதான் சிக்கல். என்னென்னா, இதில் காங்கிரஸும் அங்கே ஒரு மெயின் ரோல், கீ ரோல் ப்ளே பண்ணுது. காங்கிரஸ்க்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு உள்ளே போகிறோம். 5 வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கு 2 கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இவங்க என்ன கேட்பாங்க, 5க்கு 2னா 25க்கு 10 கொடுக்கணும், அப்படியே ப்ரொபோஷனேட்டாக எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதனால தான் காங்கிரஸை கோல்டு ஸ்டோரேஜில் போட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருங்க. அது வேறு உடச்சிட்டு வேறு வந்திருக்கோம். அது ரைட்டு, கூட்டணியை தான் உடச்சிட்டு அங்கே கட்சியவே உடச்சிட்டு எம்எல்ஏ பதவியை ரிஸ்க் எடுத்துட்டு எங்களுக்காக வராங்கன்னா அவங்கள பெரிய தியாகி. இப்போ உங்களில் யார் தாவேகாவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறதுங்கிற காம்படிஷனை நோக்கி அது நகருதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா, சிவி சண்முகம் தரப்பில் 10 முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அடுத்தா வேலுமணி, சி விஜயபாஸ்கர், கேபி அன்பழகன், இசகி சுப்பையா, ஆர் காமராஜ்,
அப்படியே கீழே வந்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், எம்ஆர் விஜயபாஸ்கர், கேசி வீரமணி, சிவி சண்முகம், பாலகிருஷ்ணா ரெட்டி. இது போக லீமாரோஸ்க்கு நீ இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் மாவட்ட செயலாளர் நீக்கினாரே தவிர மகளிர் அணி இணை செயலாளர் நினைக்கிறேன் இன்னும் அவங்க மேலே கை வைக்கல. இப்போ அவங்களுக்கு நீங்கள் அமைச்சர் பதவி இல்லைன்னா இப்போ 11 ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு விஜய் சார் கொடுக்க முடியும்? இதில் யார் யாரெல்லாம் வாரிய தலைவர் பதவி ஏற்றுக்காதவங்க இருப்பாங்க. இவங்க திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நோக்கி மைக்ரேட் ஆகி போக வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் ஒரு சிக்கல் என்ன வரும்னா, இதுக்கப்புறம் இவங்க அவர்கிட்ட போனாலும் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி ஒருவேளை நடவடிக்கை எடுத்தால் இபிஎஸ்ட்டை போய் சேர்ந்தாலும் அவங்க எம்எல்ஏ பதவி டிஸ்குவாலிஃபை ஆக தான் செய்யும். ஏன்னா 25 பேர் மேலேயும் சேர்த்து ஒன்றா கொடுத்துட்டீங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டில் இவரை மட்டும் நகர்த்திட்டு மற்றவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னா லீகலி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே கேட்டாலும் அதை மாற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். தப்பிச்சு போனால் அட்லீஸ்ட் எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கலான்னு அவங்க போவாங்க. அப்போ இப்படியான ஒரு இடியாப்ப சிக்கலில் போய் இதை சிக்கி இருக்கிறது. இதில் இதுவரை ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு என்டையராக ஏடிஎம்கே டிஸ்கோஸ் எல்லாத்துலேயும் பாஜக உள்ளே இருந்திருக்கிறது, அல்லது வர டிஸ்கோஸை வெற்றி பெறுகிறவர்கள் யார் என்பதை பாஜக முடிவு செய்திருக்கிறது. இப்போ இந்த இடத்துல பாஜகவுக்கு என்ன மோட்டிவ் என்கிற கேள்வி வைக்கணும். அவங்க அமைதியாக இருந்து இதை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க இதை ரசிக்கிறாங்க, இதன் மூலமாக அவங்களுக்கு லாபம் இருக்குன்னு நினைக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி. அதிமுகவுக்கு ஒரு முடிவுரை மூலியமாக நமக்கு ஒரு லாபம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பொசிஷனில் அவங்க 4th பிளேஸ்க்கு தான் சண்டை போடணும். டிவிகே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி திமுக, 3வது இடத்துல அதிமுக, 4வது இடத்துல அவங்க போட்டி போடணும். இதில் எங்கே போய் பொசிஷன் பண்ணுறது? இப்போ ஏடிஎம்கே ஏற்கனவே பாதி தொண்டர்கள் அல்லது ஓரளவுக்கு ஒரு அளவுக்கான தொண்டர்கள் தாவேகாவை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அந்த எரோஷனை நடத்தி காட்டியிருக்கிறாங்க போன எலெக்ஷனில். இப்போ தலைவர்களும் சேர்ந்து கம்ப்ளீட் எரோஷனை நோக்கி ஒரு முயற்சியாக இது வருகிறதா? ஆளுநர் என்ன முடிவெடுப்பார், சபாநாயகர் என்ன முடிவெடுப்பாருங்கிறத பொறுத்து பாஜக இப்போ ஆளுநருடைய முடிவுகளுக்கு அவங்க அதில் ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா அதை மீறி ஆளுநர் முடிவெடுக்க போகிறது இல்லைங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். ஏன்னா சசிகலா முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினச்சா ஆளுநர் கிளம்பி மகாராஷ்டிரா போவார்னும் போது பிஜேபி ஆளுநர்கள் அப்படிலாம் எந்த சார்புத்தன்மையும் இல்லாமல் செயல்படுகிறவர்கள் கிடையாது. இபிஎஸ் தலைமையில் கட்சி இல்லாமல் இந்த கட்சி உடைவதை பாஜக ரசிக்கும். அண்ணாமலை விசஸ் விஜய் என்கிற பொசிஷனிங்கை அவங்க அடுத்த திட்டமாக செயல்படுத்த காத்திருக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கு இது ஒருவேளை இது அவருக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சாலும் அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இன்றைக்கி காலையில் ரவிக்குமார் ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, அந்த 25 பேரை நீங்கள் அப்படியே விஜய் சேர்க்கக்கூடாது அப்படின்னுட்டு அவர் கொண்டு வர்றார். மகாராஷ்டிரா அந்த கேஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எத்திக்கலி மாறலி இது கரெக்டாக முதலமைச்சர் அவங்கள ராஜினாமா செய்ய சொல்லிட்டு விசில் சின்னத்தில் நிற்க வச்சு வேணால் சேர்த்துக்குங்க. இந்த விஷயத்தை படுத்து சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இதே கருத்தை கொடுக்குறாங்கன்னா தேவையில்லாத ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ இந்த ப்ரெஷர் அவருக்கு ஏறத்தாழ அவர் பாஸ் பண்ணி கட்சி பெரும்பான்மை பெறுகிறதுன்னு ஃப்ளோரில் டெஸ்ட் பண்ணி 2வது நாள் இந்த சிக்கல் தொடங்குது. இவங்களை வச்சுக்கிட்டு அவர் எப்படி இதுக்கப்புறம் நடத்த முடியும்? எனவே இதை துரிதப்படுத்துவதை நோக்கி தான் விஜய் நகர்வார். either அவங்களை அமைச்சர் ஆக்கிட்டு ரிசைன் பண்ண சொல்லி அவங்களே பை எலெக்ஷனுக்கும் போகலாம். ஏன்னா அமைச்சராக சொல்லுவது என்பது விஜய்க்கு கம்ப்ளீட்டான ஒரு லாபகரமானது. அமைச்சர் ஆக்கிட்டு அவங்கள ராஜினாமா பண்ண சொல்கிறது. பை எலெக்ஷன் போகிறாங்கன்னா பை எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கிறாங்க இல்லைங்கிறத மோரம் வைப்போம் விசில் சின்னத்திலே. இன்னைய தேதிக்கு அது கலையுது அப்படின்னா விஜய் இஸ் சேஃப், டிவிகே இஸ் சேஃப். 234 திருச்சி கிழக்கு ராஜினாமா 233, இதில் 25 மைனஸ் பண்ணுங்க. ஸோ 208. அதுக்கு மெஜாரிட்டி மார்க் வரும் 105 தான். விஜய்கிட்டே 107 இருக்குது தாவேகா. இது போக நீங்களே வெளில அனுப்பினாலும் காங்கிரஸ் போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வேறு யாரு கூடயும் ஆப்ஷன் இல்லைங்கிற இடம் வந்துருச்சு. அவங்க நீங்கள் கேபினெட்டே கொடுக்கலனாலும் கண்டினியூ பண்ணுற ஆப்ஷனுக்கு ஒரு நிலையில் வந்துட்டாங்க. பட் கொடுக்கறத டிமாண்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. அது 5, 112. அமமுக அவர் இன்னைக்கு ஏறத்தாழ சுயேட்சை எம்எல்ஏ கணக்கில் தான் இருக்கிறார். அங்கே நீக்கிட்டாங்க. அவர் கண்ணீர் விட்டு நான் டிஆர்பி ராஜாவே ஜெயிக்க வச்சிருக்கலாங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. ஸோ 113 அவுட் ஆஃப் 208. இப்போ இடைத்தேர்தல் 26க்கும் போகுது, திருச்சி கிழக்கும் சேர்த்து. இதில் நீங்கள் ஒரு பாதிக்கு பாதி நீங்கள் கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு 125, 126 வந்துடும். டிவிகேக்கே மெஜாரிட்டி வந்துடும். ஸோ விஜய்க்கு இப்போ இதில் டிஸ்குவாலிஃபை ஆகிறதோ இல்லை அவங்க ராஜினாமா பண்ணுறது அவருக்கு லாபம். ஆனால் சிவி சண்முகம் அந்த டீம் மற்றவர்கள் கட்சியினுடைய ஹோல்டு அவங்களுக்கு பெருசாக அதிகாரம் பெருசாங்கிறதுல என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறத பொறுத்து அதிகபட்சம் அவங்க நம்ம இதானாலும் பரவாயில்ல ரெட்டை இலையை முடக்குங்கன்னு ஒரு ப்ரேயரை கேட்டு இடைத்தேர்தலில் ரெட்டை இலை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி போனால் அது அடுத்த சிக்கலாக அவருக்கு மாறும். ஸோ இப்படியான மல்டி டைமென்ஷனல் காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளே சிக்கல்களுக்குள்ளே இன்றைக்கி அதிமுக சிக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தாவேகா அதில் அவங்க தான் என்கல்ஃப் பண்ணுற ப்ராசஸை முழுமையாக செய்கிறாங்க. பாஜக இதை தொடங்கி வைத்து அந்த இனிஷியேஷன் ப்ராசஸை செஞ்சு வச்சது பாஜக தான் அப்படிங்கிறது என்னுடைய அப்சர்வேஷனாக இருக்குது. ஓகே, இப்போது
2019 இது மாதிரியான ஒரு பெரிய இடைத்தேர்தல் ஒன்று நடந்துச்சு. 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலானது நடந்துச்சு. ஸோ அதே போல் ஒரு பெரிய இடைத்தேர்தலுக்கு தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருக்கா? 29 அது போல் ஒரு பெரிய இடைத்தேர்தல் நடக்குமா? ஸோ எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதில் என்னென்னா, இடைத்தேர்தல் உடனே நடத்திடுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அது அகைன் எலெக்ஷன் கமிஷனோட ப்ரெராகேட்டிவ்க்கு தான் போகும். அடுத்து இதுக்கப்புறம் எலெக்ஷன் பார்த்தா Februaryல தான் உங்களுக்கு 5 மாநில தேர்தல், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் இவங்கள்லாம் சேர்ந்து வரக்கூடிய அந்த எலெக்ஷன்ஸ் இருக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்னா, இப்போ என்னென்னா, இவங்க ராஜினாமா பண்ணாலும் 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ ஆகிக்கலாம் இல்லையா? அந்த ஒரு சிக்கல் இருக்குது. இடைத்தேர்தலை நோக்கி நகர்வது தவிர்க்க எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய தாவாவை நீதிமன்றம் எப்படி அணுகுகிறதுங்கிறத பொறுத்து தான் அது டிசைட் ஆகும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு பால் வந்து சபாநாயகருக்கு அப்புறம் ஆளுநர். நம்ம சபாநாயகர்கிட்ட வருவோம். சபாநாயகர் இப்போ ஒரு கிளைம் பண்ணுறாரு, நான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டினே யாரையும் அங்கீகரிக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் அங்கீகரிக்காத போது அவங்க டெக்னிக்கலி விப்புக்கு கண்ட்ரோல் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு தியரி வருது. அடிப்படையில் சபாநாயகர் அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் டெசிஷன் யார் விப்புன்னு யார் சொல்ல முடியும்னா, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியை விடவும் வெளியில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க எம்எல்ஏ கூட்டத்தை கூட்டி கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் சொல்லணும் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய ரூலிங். இதை தான் ரவிக்குமார் கோட் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் இவங்கெல்லாம் இருக்கிற எம்எல்ஏலாம் கூடி ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாலும் அப்படியான தேர்வு எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கம்யூனிகேட் பண்ணுற அத்தாரிட்டி எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது. இது ரைட்டு. ஆனால் இவர் சொல்லக்கூடிய டெக்னிக்காலிட்டி படி விப்பே வராது, விப்பு கண்ட்ரோல் பண்ணாதுங்கிறது, நான் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் வராதுங்கிறதும் டெக்னிக்கலி கரெக்டு. என்னென்னா, உங்ககிட்ட 2 தாவா வந்தது இல்லையா? அதில் ஒருவருக்கு கொடுப்பதற்கே தகுதி இல்லை, எஸ்பி வேலுமணிக்கு கொடுக்குற அத்தாரிட்டியே கிடையாதுன்னும் போது திரும்ப அது ஒரு டெக்னிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளே போய் மாட்டுது. இதை விட ஒன்று, அமைச்சராக ஒரு அணியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டுட்டார் அப்படின்னா, அதுக்கு பிறகு சபாநாயகர் முதலமைச்சர் போட்டவர்களை தகுதி நீக்கம் செய்வாரா? இந்திய வரலாற்றில் இப்படி நடந்திருக்கா? தமிழ்நாடு நம்ம உதாரணம் எடுத்தோம்னா, அதே அதிமுக ஜா பிளவு கான்ஃபிடென்ஸ் மூவ் பண்ணுறாங்க, கான்ஃபிடென்ஸ் மோஷனை அன்றைய முதலமைச்சர் ஜானகி எம்ஜிஆர் மூவ் பண்ணுறாங்க. சபாநாயகராக இருந்த பிஹெச் பாண்டியன் ஒரு விஷயம் பண்ணார். இதே மாதிரி டிவிஷன் ஓட்டிங் எழுந்து நின்று எதிர்க்கிறவர்கள் எதிருங்கள்னாரு. எந்திரிச்சாங்க பாருங்கள். இந்த எந்திரிச்ச அத்தனை பேரையும் நான் இப்போவே தகுதி நீக்கம் பண்ணுறேன்னு எழுப்பி விட்டு தகுதி நீக்கம் பண்ணி அவைக்காவலரை விட்டு வெளியில் போட்டுட்டு இருக்கிறதுல 100% வந்துருச்சு. அவங்களுக்கு இருந்ததே அன்றைக்கி 94 எம்எல்ஏவோ 96 எம்எல்ஏவோ தான். பட் இவங்கெல்லாம் டிஸ்குவாலிஃபைன்னு உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு நான் இவங்க அந்த மாதிரிலாம் போகாது அப்படின்னு நம்ம இப்போ இவர் மேலே நம்ம அந்த சந்தேகத்தை வைக்க வேண்டாம். சபாநாயகர்கள் ஆளுங்கட்சியை காப்பாற்றுவதற்கான வேலைகளை கடந்த காலத்தில் தமிழ்நாட்டிலும் மற்ற இடங்களிலும் செய்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சிக்கு வேறு மாதிரி சொல்லணும்னா அசௌகரியம் தரக்கூடிய டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பெரும்பாலும் என்கேஜ் பண்ணதில்லை. ஓகே, அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ சபாநாயகர் முடிவே எடுக்கலைன்னா, இவர் ஏற்கனவே ஆளுநர் நேற்றுக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க எடப்பாடி தரப்பு, இவங்க யாராவது அமைச்சராக்கணும்னு பட்டியலில் வந்தால் செஞ்சு வச்சிடாதீங்க, ஏன்னா இவங்க மேலே டிஸ்குவாலிஃபிகேஷனாக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பது என்பது கட்டுப்படுத்தாது என்றாலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. கவர்னர் அதை ஏற்றுக்கிறாரா இல்லையா, நான் லீகல் ஒப்பீனியன் கேட்க போகிறேன்னு இந்த பொன்முடி அவர்கள் கேஸ் வரும்போது அங்கே ஸ்டே பண்ணியும் லீகல் ஒப்பீனியன் கேட்குறேன்னு இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்.என். ரவி அனுப்புனார். செந்தில் பாலாஜி வந்து தொடரலாமா, அவரே அதை விட்டு நீக்கிட்டு திரும்ப ஒரு லீகல் ஒப்பீனியன் கேட்குறேன், ஏன்னா அவர் சிறையில் இருக்கிறார் அப்படின்லாம் ஒரு இது பண்ணார் இல்லையா. லீகல் ஒப்பீனியன் கேட்குறேன்னு போட்டால் அது இன்னும் பல மாதங்கள் அப்படியே கூட நிற்கலாம். லீகல் ஒப்பீனியனுக்கு அனுப்பாமல் அனுப்பணும்னு சொல்லலாம். அப்போ அவரால் கிடப்பில் போட முடியும், சபாநாயகரோ ஆளுநரோ. இதற்கு பிறகு தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியும். கோர்ட்டு சபாநாயகருக்கு இந்த முடிவெடுங்கள்னு உத்தரவிட முடியாது, இவ்வளோ நாளைக்குள்ளே முடிவெடுங்கன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து போய் ஒரு முட்டுச்சந்தில் நிற்கிற பட்சத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இவங்களை ராஜினாமா நோக்கி நகர்த்த முடியும். அல்லது இது ரொம்ப ப்ரெஷராக மவுண்ட் ஆகுது, இல்லை அதை நோக்கி தான் போகுதுன்னு சென்ஸ் பண்ணுறாங்க என்று சொன்னால் அவர்களே ராஜினாமா செய்வாங்க. எப்படி பார்த்தாலும் மம்தாக்கு நடந்த மாதிரி, போன முறை நந்திகிராமில் நடந்த மாதிரி அமைச்சர் ஆக்கிட்டு 6 மாதத்தில் இடைத்தேர்தலே அறிவிக்கலைன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய 6 மாதம் கழித்து அவங்க தொடர முடியாத விஷயம் வரும். எதர் அவங்க கடைசி நாள் ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அமைச்சராகலாம். அப்போ கவர்னர் குடைச்சல் கொடுப்பாரான்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்படி இதெல்லாம் அவங்களா தேடிக்கிட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் ஒருவேளை தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி கிடச்சிருக்கு, தாவேக்காவுக்கு மட்டுமேனா அதிமுக உடஞ்சிருக்குமானே ஒரு கேள்வி இருக்குது. சத்தம் இல்லாமல் போய் அங்கே கட்சியிலே சேர்ந்துருப்பாங்களே தவிர இப்படி ஒரு கிளைமை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் ஓகே. அதிமுகவுக்கு இவங்க டிஸ்குவாலிஃபைட் ஆகுறாங்க அல்லது சேர்றாங்க, எது இருந்தாலும் அதிமுகவுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் ஃப்யூச்சர் இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியால் திரும்ப அதிமுகவை
மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து சிஎம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர முடியுமா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஃப்யூச்சர் இருக்குது இல்லை அப்படிங்கிறது நம்ம வேறு விதமாக சொல்லலாம். அவங்களுக்கு இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய நெருக்கடிகள் இருக்குது. ஏன்னா அதிமுக இதுவரை அவங்க சந்திக்காத ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கேலிபர் இருக்காங்கிறத தாண்டி அதிமுகவினுடைய அந்த அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அவங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இல்லை. 10 ஆண்டுகள் பேக் டு பேக் பவர் இல்லாமல் அவங்க இருந்ததில்லைன்னும் போது ஏற்கனவே தொடர் தோல்விகளால் தொய்வடைஞ்சவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷர் செய்ய எடப்பாடிக்கிட்ட என்ன கையில் சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற கேள்வி. இதற்கு பதில் அவர் ஏதாவது சொல்லுவாருன்னா அதுக்கு அவங்க கன்வின்ஸ் ஆனாங்கன்னா தான் அதிமுக மறுபடியும் ரிசரக்ஷன் ஆகிறது அல்லது மீண்டெழுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்களெல்லாம் நீக்கிறீங்க, புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை போடுறீங்க. இப்போ அது எங்கே போய் நிற்கிது? கட்சி ஆஃபீஸை விட மாட்டேங்கிற சண்டையில் நிற்கிது. புதுக்கோட்டையில் நடந்தது, விராலிமலை அங்கே அவர் விஜயபாஸ்கர் இருக்காருன்றதுனால பிக் ஷாட்ஸாக இல்லாதவங்களை நீங்கள் நீக்கினா இந்த டீம் போய் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ நாளைக்கு நேற்றைக்கு காலையிலே என்ன முதல் செய்தினா அதிமுக ஆஃபீஸ்க்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ ஓபிஎஸ் தரப்பு போய் தாக்கியதை போல் ஒன்று தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் சென்ஸ் பண்ணுறீங்களா? மாநில உளவுத்துறை எப்படி எதுவும் சென்ஸ் பண்ணியிருக்கான்னு ஒரு கேள்வி வருது. அப்படி பண்ணால் அது இன்னும் மோசமான இடமா போகும். இதில் என்னென்னா, இந்த தலைவர்களில் யார் ஜெயிக்க போகிறார்கள் என்பதை விட தொண்டர்கள் நம்ம ஜெயிச்சதா உணர்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவங்க நிற்கக்கூடியது தான். அந்த தொண்டர்களை எரோட் பண்ணுறதை வேகப்படுத்துகிற இடத்திற்கு இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த கட்சி ஜெயிக்குங்கிற நம்பிக்கையை நீங்கள் எப்போ கொடுத்தீங்க, எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? இப்போவும் உங்களுக்கு 47 எம்எல்ஏக்கள் வருது அப்படின்னா அதுக்கான ஃபவுண்டேஷன் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் போட்டு வச்சது. அந்த ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் போன முறை 66 கூட்டணியாக சேர்த்து 75 கொண்டு வந்ததாகட்டும், இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 47 ஆகட்டும், 47 + 5, இந்த அத்தனையும் அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து நகர்ந்து வந்தது. அப்போ நீங்கள் அதில் வேல்யூ அடிஷன் எதுவுமே பண்ணலைன்னா, இப்போ இதில் எடப்பாடியின் மீதும் தவறு இருக்குது. எடப்பாடி தவறு செய்த போது அமைதியாக கூட இருந்து அதை ஆமோதித்த வரிசை. அப்போ நேற்று சொல்கிறாரே போங்க போங்கன்னு எல்லாரையும் விரட்டாமல் வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு எஸ்பி வேலுமணி அறிக்கை விடுறாரு. அவர் இத்தனை பேரை போங்க போங்கன்னு சொன்னப்பெல்லாம் நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீங்க? அப்போ அந்த இடத்துல நீங்கள் 51-49 பிரிச்சுக்கோங்க. தலைவராக இருந்தனால எடப்பாடிக்கு தான் கூடுதல் பொறுப்பு. அவர் எடுத்த தவறான முடிவுகள் காரணம். ஆனால் இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்த பிறகு நீங்கள் டிஸ்கஷனுக்கு உட்கார நீங்கள் வருவீங்களான்னா அதுக்கு பதில் வேறு வேலை இருக்குது. இப்போ என்னென்னா, இவங்க எல்லோரும் திரும்ப எல்லாம் ஒன்றா வரணும்னு சொல்கிறவங்க இதை எடுத்து செய்வதற்கு ஒரு ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஆள் உள்ளே இல்லை. அதை தாண்டி இவர்கள் அத்தனை பேரும் பர்சனல் ஈகோவும் முன்னாடி வச்சுட்டாங்க. இப்போ அவரவர்களுடைய லாப நஷ்ட கணக்காக இது மாறி இருக்கிறதே தவிர அதிமுக தொண்டர்கள் இதுக்கப்புறம் இந்த இயக்கம் வருமா என்கிற இயக்கத்தோடு இருக்கிறார்கள். பாசிபிலிட்டிஸ்னு பார்த்தோம்னா அது குறைவாக இருக்கிறது. மேபி நம்மளை தப்பாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி விஜய் ஸ்பாய்லராக தான் இருப்பார்னு சொன்னதெல்லாம் தாண்டி அவர் ஜெயித்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி உள்ளபடியே ஒரு ரிவைவ் பண்ணி வராருன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு கட்டமைப்பை திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு முழுக்க கோ பேக் டு கிராஸ் ரூட்ஸுங்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும். அதுக்கான செலவுகள் ஆகும். அதை நீங்கள் யார் ஏற்க போகிறாங்க? ஆக்சுவல் பிரச்சனையே இந்த தேர்தலில் செலவு செய்வதற்கான இதை கரெக்டாக கட்சி செஞ்சு தரல. கை காசை போட்டு செலவு பண்ணிட்டோம். 2 எலெக்ஷனாக செலவு பண்ணி செலவு நமக்கு திரும்ப வரலைங்கிறதுனால சிக்கலாக தான் இது போய் தாவேக்காக ஆதரவுங்கிற இடத்துக்கு நிற்குதுன்னு ஒரு தியரி வச்சா அது நம்ப தகுந்த தியரி தான். ஓகே, தாவேக்கால போய் சம்பாரிச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆமாம், இங்கே இழந்ததை நான் பிடிக்கணும். அடுத்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறதுக்காச்சும் இப்போ நான் புதுசாக எனக்கு ரெவென்யூ சோர்ஸ் வேணுமேங்கிற இடத்துக்கு தான் அது போய் நிற்கிது. ஓகே, படித்து பேசினா அவ்வளோதானே. இல்லைனா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் பின்னணி கொண்டவர்களாக இப்போ இதில் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கெல்லாம் அரப்பர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னும் டிவிஎஸ்சி அசன்ட் கொடுக்கல. எப்படி அமைச்சராகிட்டு அவங்களுக்கு அசன்ட் கொடுப்பாரா விஜய் சார்? அப்போ ஆப்வியஸாக திமுக ஏன் கொடுக்கலன்னு கேட்டீங்க இல்லையா? அதிமுகவினுடைய முன்னாள் ஊழல் அமைச்சர்களுக்கு நீங்கள் ஏன் கொடுக்கல நீங்கள் கேட்டீங்க இல்லை? இப்போ உள்ளே சேர்த்தா நீங்கள் கொடுப்பீங்களா? அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக ஆட்சியில் எஸ்பி வேலுமணிக்கு டிவிஎஸ்சி விசாரிக்க பர்மிஷன் கொடுக்கலாம் என்னால் தெரிஞ்சிக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. அவர் தான் அமைச்சர், ஏறத்தாழ நம்பர் 2 இருந்தார். ஓபிஎஸ் நம்பர் 2 இல்லை, ஆன் பவரில் அவர் தான் நம்பர் 2 அப்படின்னு நம்மளை புரிஞ்சிக்கலாம். திமுக பீரியடில் வந்தாலும் அவரை டச் பண்ண முடியல. தாவேக்கா வந்தாலும் அவரை டச் பண்ண மாட்டாங்கன்னா ஆல் மைட்டி பவர்ஃபுல் பாலிட்டிஷியனாக எஸ்பி வேலுமணி இருக்காரான்னு ஒரு கேள்வி வருது. இது செந்தில் பாலாஜிக்கும் பொருந்துமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ இந்த கேள்வியே, அப்போ இந்த பவர் சென்டர்ஸ் இவங்க போய் நிற்கக்கூடியது தாவேக்கானுடைய கிரெடிபிலிட்டி போதுங்கிறத தாண்டி கிரெடிபிலிட்டியை பற்றிலாம் கவலை இல்லைங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க. எனவே இப்போ அதிமுகவினுடைய நிலை என்பது அதிமுகவினுடைய தேய்மானத்தில் யார் வளரப்போகிறார்கள் என்கிற கேள்வியை நோக்கி அது போயிடுச்சோ அப்படின்னு நான் பார்க்குறேன்.
பிஜேபி ஒருவேளை பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இல்லாதது இவ்வளோ பெரிய பின்னடைக்கு ஒரு காரணமாக பார்க்கலாமா? பிஜேபி எஸ்பி வேலுமணி பின்னால் இருப்பதனால் இது இவ்வளோ வேகமாக நடக்குதான்னு நம்ம பார்க்கலாமா? நீங்கள் கேட்ட கேள்வி தான் நான் வேறு விதமாக பார்க்குறேன். ஏன்னா இந்த ப்ரப்போசல், இந்த திமுக அதிமுகங்கிற ப்ரப்போசல் ஓடிக்கிட்டு இருக்கிறது, அது ஸ்டாலினோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ அவங்க யோசித்து எடுத்த டெசிஷன் இல்லை. அவர்களிடம் அது கொடுக்கப்பட்டது. காங்கிரஸ் சேர்ந்ததன் காரணமாக டெல்லி தான் கொடுத்தது. அதை அவங்க பர்சீவ் பண்ணாங்க. அப்படி போனால் சரியாக இருக்குமா, அதில் என்ன சிக்கல் இருக்குது, நம்ம மட்டும் முடிவெடுக்க வேண்டாம்னு கட்சிக்காரங்கிட்ட அதை பேசினாங்க. ஓகே, இன்னைக்கு ஆனால் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, இப்படி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. கொடுத்தது செய்யலாமாங்கிறத ப்ராசஸ் பண்ணாங்கிறது உண்மை. ஓகே, எடுத்த இடத்துல அவங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன மாதிரியான பவர் சென்டர், அவங்க ஸ்டேச்சர் என்னங்கிறதையும் நம்ம அதில் யோசிச்சுக்கணும். இவங்களுக்கு யார் மூலமாக கம்யூனிகேட் பண்ணப்பட்டுச்சு, மீடியேட் பண்ணவங்களா இல்லை டாப் பொசிஷனில் இருக்கிறவங்களே சொன்னாங்களா? சரி, ஒரு மரியாதை கொடுத்து 2 நாள் யோசிச்சுட்டு சொல்கிறோங்கிறத சொல்லிவிட்டு இவங்க உள்ளுக்குள்ளே என்னவா ப்ராசஸ் பண்ணாங்க, வந்திருந்தால் அது எவ்வளவு அசூயையாக இருந்திருக்கும். அவங்க அஃப்கோர்ஸ் அது பேசுகிறதுக்கு வியாக்கியானங்கள் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி நிதிஷும் லாலுவும் ஒருங்கிணைகிற ஒரு காலகட்டம் வந்ததோ, இந்த பக்கம் சரத்பவாரும் சோனியா காந்தியும் இணைந்து கூட்டணி அமைக்க வேண்டிய காலகட்டம் வந்ததோ, அப்படியான நிர்பந்தம் கூட வேணும்னு அவங்க சொல்லிக்க போகிறாங்க. நேற்று ஆதவ் கூட ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு, மார்ஷியம் கம்பெனி வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் இபிஎஸ் உடைய மகன் உதயநிதி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவை வந்து கொண்டு வந்தாங்க, கனிமொழி குறுக்க பூந்து அதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ இது என்னென்னா பொலிட்டிக்கல் சார்ஜ். ஏன்னா இப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, முடிஞ்சால் அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு நம்ம அவங்ககிட்ட தான் அடுத்து அப்பீல் வைக்க முடியும். எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம பேச முடியாது. இல்லை இதில் சம்மந்தப்பட்ட பெயர் சொல்லப்பட்டவர்கள் யாராவது டிஃபமேஷன் ஃபைல் பண்ணால் அது ஒரு டோன், அதில் நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சிக்கலாம். ஃபைல் பண்ணாமல் விட்டால் வேறு ஒரு மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம எதையும் க்ளோஸில் இருந்து பார்க்கல. ஒரு அமைச்சராக இருக்கிறார், அவருக்கு சோர்ஸஸ் இருந்திருக்கலாம், அந்த ஸ்ட்ரக்சரு இல்லை அவரோட ஸ்லீப்பர் சில்ஸ் எல்லா இடத்துலையும் இன்னும் இருக்காங்களா, இதெல்லாம் நமக்கு வருங்காலத்தில் தெரியும். இது ஒரு ஷார்ப்பான பொலிட்டிக்கல் சார்ஜ். இப்போ இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல சம்மந்தப்பட்ட பெயர் குறிப்பிடப்பட்ட அது மித்துனோ அல்லது திரு உதயநிதி ஸ்டாலினோ அல்லது இந்த பக்கம் பாஷ்யமோ இவங்க தான் பதில் சொல்லணும். என்னென்னா நம்ம அதனுடைய மெரிட்ஸ்குள்ளே போவதை தாண்டி இப்போ இது பொலிட்டிக்கல் ரெட்டோரிக்காக போயிடுச்சு. இது நீங்கள் வழக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது பொலிட்டிக்கல் ஃபார்மேஷனில் இவங்க உள்ளே பூந்தாங்க, இல்லை அவங்க கூட்டணி சேர பார்த்தாங்கன்னா நீங்கள் இப்போ அதுக்கான ஆவணங்களை வேணால் பொது வெளியில் போட்டு அம்பலப்படுத்துங்க. அவங்க ஒருவேளை வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணியிருந்தால் அது அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய பேச வேண்டிய விஷயமா போயிருந்திருக்கும். தடுக்க பார்த்தார்களானா இப்படி ஒரு கட்சி 27 மாதத்தில் வந்து உட்காருதுங்கிறத ஏற்றுக்க முடியாமல் தான் இருந்திருக்கும். அவங்களுடைய ஸ்டேச்சருக்கு இல்லை அவங்க இருந்த பொசிஷனுக்கு இது எப்படி நடந்ததுன்னு அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகி தான் இருக்கும். ஆப்வியஸாக எந்த தலைவராக இருந்தாலும் அதை தாண்டி அதுக்கு பிறகு அவங்க கடந்து வராங்களா என்னங்கிறது வேறு ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் திமுக பாருங்க, தோல்விக்கு பிறகு அஃப்கோர்ஸ் ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி வந்த அடுத்த நாளே நான் பொறுப்பேற்கிறேன், தொண்டர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவ்வளவு குரல் வெடிச்சு வந்திருக்குமான்னு தெரியாது. உடனே சரி நீங்கள் நவருங்க, சேரில் நான் உட்காரன்னு கிளம்பிலாம் வந்திருக்க மாட்டாங்க. அதை ஹேண்டில் பண்ண இடத்துல அவங்க தவறு செய்திருக்கிறார்கள்ங்கிறது ஒன்று. அவர் ஆதவர்ஜனுடைய விமர்சனத்தை பொறுத்தவரை அவர் மேற்கொண்டு இருக்குது அப்படின்னா அவங்க கொடுக்கட்டும். ஏன்னா அவங்களுடைய இந்த 2.25 ஆண்டுகால பேட்டர்ன் எதுக்கும் அவங்க எவிடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது அதில் ஒரு பார்ட்டான ரெட்டோரிக்காங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் மக்கள்கிட்ட அதை கன்வின்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு எவிடன்ஸை வச்சிங்கன்னா போனால் என்ன தப்புனே அவங்க பேசினா அதுக்கப்புறம் நம்ம அதை வேறு மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் எத்திக்ஸையும் மொராலிட்டியும் உங்களுக்கு இருக்கான்னு இன்றைக்கி ரவிக்குமார் கேட்டிருக்காரு. இவங்களை சேர்த்துக்கிட்டால் அது எத்திக்ஸாகவும் மொராலிட்டியாகவும் இருக்காதுன்னு. நீங்கள் திமுக அதிமுக சேர்றது எத்திக்ஸாக மொராலிட்டியான்னு கேட்குறீங்க. இவங்க எல்லாமே அவங்கவுங்களுக்கு சாதகமான சைட்ஸை மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர உண்மைங்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து கப்ளப் பண்ணி வேறு ஒரு விஷயமான ஒரு ஃபார்மேஷனில் இருக்கும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாது, இன்னும் பல நாட்கள் நீளும், அது மட்டும் தெரியுது. அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் நீங்கள் பாருங்கள், அதிமுகவிலிருந்து வந்தவங்க எவ்வளோ ஹார்டாக பார்கெயின் பண்ணுறாங்கன்னா உங்கள் கட்சிக்காரங்களுக்கே நீங்கள் மினிஸ்ட்ரி அலாட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு யோசிக்கணும். அந்த இடத்துலையே சில மினிஸ்ட்ரிஸ்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ அந்தளவுக்கு ஹார்ட் பார்கெனிங் போய் கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. அஃப்கோர்ஸ் நான் ஒரு ஆள் தான் பவர் சென்டர் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி இருந்திருந்தால் இந்நேரம் நீங்கள் டெசிஷன் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாமே. மேபி அப்படி வர்றதை அவர் தவிர்க்கணுங்கிறதான் நம்முடைய விருப்பமாகவும் இருக்குது. அப்படி ஒரு எண்ணம் இருக்குனாலே அது வரவேற்க தகுந்த நல்ல எண்ணம் தான். இது இப்போதைக்கு முடிய போவதில்லை. 2029 அடுத்து லோக்கல் பாடியிலே போகும்போது, லோக்கல் பாடியில் ஆட்சியில் அதிகாரத்தில் நீங்கள் ரட்டையிலாவே தொடர்றீங்கன்னா எவ்வளோ % ஆஃப் சீட்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க? ஆல்ரெடி லோக்கல் பாடி, லோக்சபா, அதுக்கப்புறம் வர ராஜ்யசபான்னு காங்கிரஸ் வேறு அறிக்கை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சீட் ஷேரிங் பெரிய சிக்கலாகும். ஏன்னா விஜய் அவர்களுடைய கட்சியில் லோக்கல் பாடியில் தான் ஆட்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க, ஆஸ்பிரன்ஸு. இப்போ ரொம்ப சிம்பிள், விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் நீங்கள் கொடுக்குறீங்க. புதுக்கோட்டையில் மற்ற 3 தொகுதிகள்
அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. ஆனால் தாவேக்காக அங்கே அமைச்சர் பதவியை கொடுக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய உங்கள் கட்சியினுடைய ஆஸ்பிரன்ஸ் விஜயபாஸ்கரை பார்த்து ஏதாவது நம்ம கட்சியாரங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்கணும். இந்த பவர் ஈக்குவேஷன் ஷிஃப்ட் இன்டர்னலாக மாறும். செங்கோட்டையனை ஏற்றுக்கிட்ட மாதிரி அவர் ஸ்டேச்சருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துலையும் ஈரோட்லையும் ஏற்றுக்கிட்ட மாதிரி இங்கே ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா இவர் கட்சிக்கு வந்துட்டார், கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கும் போயிட்டாருன்னும் போது ஸ்டேட்டஸ் கோல ஒரு ஒபீடியன்ஸுங்கிற இடத்துல அது வந்துடும். ஏதோ ஒரு கட்சி கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின்ங்கிற இடத்துக்குள்ளே அது போயிடும். இவர் வேறு கட்சிக்காரர், ஆனால் அமைச்சராக இருக்கிறாரு. அந்த முரண் இதுக்கப்புறம் வளரப்போதாங்கிற கேள்வி இருக்குது. அது ரொம்ப சிக்கலுக்குரியதாக மாறும். இன்னொன்று, இந்த காலகட்டத்தில் தாவேக்கா பதவிக்கு வந்ததுனால் திமுக அதிமுகவில் கிராஸ் ரூட்டில் இருந்து பெரிய எரோஷன் தாவேக்காவை நோக்கி போகும். அப்போ அதிமுக காரங்களாம் ஃபுல்லாக இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்தால் அது கூடுதல் பேகேஜாகவும் விஜய் அவர்களுக்கு போகும். இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அவர் இதிலே தொடர்கிறார் என்று சொன்னால் அதிமுகவுக்கு ரொம்ப ஒரு குரூஷியலான, அவங்க இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு சிக்கல். இதிலிருந்து மீண்டு வந்தால் அந்த கட்சிக்கு அடுத்த கட்ட எலிவேஷனுங்கிறது, எவல்யூஷனுங்கிறது இருக்கும். இல்லாவிட்டால் அந்த கட்சியினுடைய தேய்மானத்துக்கு அது போகும் என்பதாக தான் இது பொலிட்டிக்கலி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.